இன்று விழாநாயகன் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படமும் பாடல்களும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். இது என்ன மாயம் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் சார் ரொம்ப ஒரு இனிமையான மனிதர், எளிமையான மனிதர், ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விக்ரம் பிரபு எனக்கு நிறைய நண்பர். விஜய் சார் ஒரு தமிழ் பேசுகிற கதாநாயகியை பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். மெயினாக ப்ராம்ப்டிங் இல்லாமல் நடிக்கலாம், கூட நடிக்கிற ஆக்டர். சிம்மா இஸ் a great find, terrific talent. We're expecting a lot from you and I'm sure you'll live up to our expectations and go places. So my wishes to you as well. மாரி படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இது ரொம்ப சீக்கிரம் தான். ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபில்ம், எவ்வளோ தூரம் கிளாஸியாக ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று ட்ரை பண்ணுறாரு இந்த ஃபில்மில். ஹோப் இட் ஒர்க்ஸ் அவுட் அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் எல்லா டீமுக்குமே கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் டு பி ஹியர். தேங்க்யூ. சண்டை மருதம், ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். சரத் சார் இன்றைக்கும் 6 பேக் காமிச்சு எங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு போட்டியாக நிற்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் மாரி பாலாஜி ரொம்ப பிடிக்கும், அவரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி தனுஷ் பிரதரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிச்சயம் ஒரு பெரிய படமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் இது என்ன மாயம், விஜய் சாரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம்னா இதுதான். லாஸ்ட் 10 days ஷூட்டிங்கில் இருக்கோம். ஆல் தி டீம் ஆல் தி பெஸ்ட். மனோபாலா சார், பாம்பு சட்டைக்கு ஆல் தி பெஸ்ட். பாபி சிம்மா சேம். தேங்க்யூ, நன்றி. உண்மையிலேயே பல ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு குருவி குட்டியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த சண்டமாரதம் ஆடியோ லான்ச்சோட சேர்த்து எங்கள் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சண்டமாரதம் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரத் சார், வெங்கடேஷ் சார், மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் சார் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டீமுக்கு வந்து மை பெஸ்ட் விஷஸ். படத்தோட ஆடியோவும் ஃபில்மும் வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மாரி படம் பற்றி சொல்கிறதுக்கு இது ரொம்ப ஏர்லி. ஸோ இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த தனுஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சரத்குமார் சார், ராதிகா மேம், லிஸ்டன் அண்ட் படத்தோட டீம், அனிருத் மியூசிக் பண்ணுறாரு அண்ட் ஓம் பிரகாஷ் சார் சினிமாட்டோகிராஃபர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு ஷூட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் விட்டோம் அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. சாரோட லுக்குக்கும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் உங்களோட வாழ்த்துக்களும் விஷஸும் கண்டிப்பாக தேவை. ஸோ பிளஸஸ் அண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இது என்ன மாயம் விக்ரம் சாரோட நான் ஜாயின் பண்ணிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் நான் படம் பண்ணுறது, அந்த ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து லிஸ்டன் சார். நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 3 years ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் இந்த படம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைவம் ரிலீஸ் ஆனோடனே இந்த படம் பண்ணலான்னு ஆரம்பித்து உடனே ஒரே மீட்டிங்கில் விக்ரம் ஒரு கதை கேட்டு எல்லாம் ஓகே இப்படி போயிட்டுருக்கு. கம்மிங் பேக் டு சண்டமாரதம், வெங்கடேஷ் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். டைரக்டர் அசோசியேஷனில் ஒரு எலெக்ஷன் அப்போ தான் சாரை மீட் பண்ணேன். ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் சார். ஐம் ஷுர் இந்த படம் உங்களுக்கு திருப்பியும் ஒரு நிறைய கொடுத்துருக்கீங்க ஐட்ஸ் இந்த படம். பிகாஸ் நிறைய ஆக்டிங்கில் போய் என்ன பிரேக் அப்புறம் திருப்பி வந்து பண்ணுறீங்க. ஐம் ஷுர் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் நம்புகிறேன். மாரி பாலாஜி, ஐம் ஷுர் இட் கிரேட் ஃபிலிம். தனுஷ் சார் உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வி ஆர் லான்ச்சிங் கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க. கீர்த்தி இஸ் மேனகா மேடமோட டாட்டர். இந்த படத்தில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். கீர்த்தி, ஆல் தி பெஸ்ட் கீர்த்தி. வித்தியாசமான ஒரு விழா. வித்தியாசமான விழா என்று சொல்லும்போது ஆடியோ ரிலீஸ், 3 படங்களின் அறிவிப்பு. ஏன்னா தொடர்ந்து 2 படம் இது என்ன மாயமும் வில்லனால் அறிமுகம் ஆன எனக்கு வில்லன் ஹீரோ 2 கதாபாத்திரம் டூவல் ரோல் எல்லாமே நிறைய படங்கள் வெற்றி படமாக இருக்குது. அதனால் சென்டிமெண்டலாக டூவல் ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணும்போது இந்த வில்லன் கேரக்டராக பண்ணிடுங்க, வில்லனும் நீங்களே பண்ணுங்க, ஹீரோவும் நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ரஜினி சார் கூட அண்மையில் பேசிகிட்டு இருந்தேன். வில்லன்களுக்கு அதிகமான வரவேற்பு இருக்குது, நீங்கள் வில்லனாக பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர்கிட்ட நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் ட்ரெய்லர் காமிச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். இது வந்து வில்லனுக்கு தான் இன்றைக்கி நிறைய மரியாதை இருக்குது. ஏன்னா
இதில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹீரோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் he sees a girl, he says அதை எப்படி லவ் சொல்கிறதுன்னு தெரியாமல் சுற்றி 12வது ரீல் 11வது ரீல் லவ்வே சொல்லுவார். ஐ லவ் யூன்னு சொல்கிறது 11 ரீல் ஆகும். ஆனால் வில்லன் பார்த்த உடனே ஐ லவ் யூ நெக்ஸ்ட் கம் டு பெட்னு சொல்லிடுவோம். ஸோ இட்ஸ் வெரி கிளியர் வாட் இஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். அதுதான் வில்லனுக்கும் ஹீரோக்குள்ள வித்தியாசம். இங்கே சௌத்ரி சார், ரவிக்குமார் வந்திருக்காங்க. எனக்கு உருவாக்கியவர்கள்னா அவங்க 2 தூண்கள் என்று சொன்னால் என்ன வாழ்க்கையில் மறக்க முடியாத இருவர் இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய மீண்டும் ரீலோடன்னு போட்டிருந்தாங்க. சரத்குமார் லீடோடட் அப்படின்னு சொன்னால் கன்னை வந்து ரீலோட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இட் இஸ் another எஃபர்ட். இந்த எஃபர்ட் வந்து வெற்றி பெறணும். இங்கே எல்லாருக்கும் இங்கே உள்ள எல்லா படங்களுடைய இயக்குநர்களுக்கும் இந்த படங்களுடைய ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் அண்ட் all the technicians and crew of all these films, I wish you all great success. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இது. எல்லாருமே பரிச்சயமான ஆளுகள். லிஸ்டன் ஆகட்டும், சரத் சார், ராதிகா மேடம். ஸோ கண்டிப்பாக ஒரு படம் ஆடியோ ரிலீஸில் வந்துட்டு இவ்வளோ படங்களை வந்துட்டு அட் அ டைம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். சண்டை மாறுதல் வெங்கடேஷ் சார் பற்றி டெஃபினட்டாக வந்துட்டு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குங்களா சார் நம்ம படம்? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஒரு படம் பண்ணி இன்னும் ரிலீஸ் ஆகும். ஒரு சின்ன பெண்டிங்கில் இருக்குது கில்லாடிமே படம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டான டைட்டில் கரெக்டாக ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் வெங்கடேஷ் சார். ரொம்ப ஈஸியாக ஜாலியாக அவரோட ஒர்க் பண்ண நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படம் சண்டை மாறுதல் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தனுஷ், விக்ரம் பிரபு மற்றும் மாரி குழுவினர்களுக்கு மற்றும் இது ஒரு நாயன் ப்ளஸ் பாபியோட படம். பாபி ஹீரோ ஆகிட்ட. ஓகே ஓகே. ஸோ பாம்பு சட்டை எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டீமுக்கு படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஏன்னா உண்மையிலே கொஞ்சம் முன்னாடி கூப்பிடுவாங்கன்னு டைட்டிலில் கூப்பிடுவாங்களான்னு பார்த்தா கூப்பிடல. சரி, இன்டர்வல் டைமில் கூப்பிடுவாங்கன்னாலும் கூப்பிடல. இப்படி வருது ஜனகணமனை போட்டாச்சு. இப்போ போய் கூப்பிடுறாங்க. இது எப்படின்னா பெரிய பெரிய அரசியல் மாநாட்டில் கரெக்டாக அந்த 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே பசிக்கும், எல்லாம் கிளம்புவாங்க. அப்போ தான் நல்ல பேச்சாளரை கொண்டாந்து விடுவாங்க. அது மாதிரி நான் நல்ல பேச்சாளர் இல்லை, இருந்தாலும் என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க. எனக்கே பசி மயக்கம். அங்கேருந்து கை காமிச்சேன், சோறு போடுங்கயான்னு. ஏன்னா சரத் சார் ஆகட்டும், அவங்க தான் நல்ல எல்லாம் சாப்பிட வச்சு வேடிக்கை பார்க்குறவர். அதனால் மொல்லமாக கேட்கலாமான்னு நினச்சேன்ப்பா, இங்கே சாப்பாடு உண்டா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுறோமா அப்படின்னு செல்வமணி சொன்ன மாதிரி இங்கே குடும்பம் நடத்த போகிறோமா எப்படியா, கொஞ்சம் ஓடியா வீட்டுக்கு போகணுயா நான் எல்லாம் சொல்லலான்னு பார்த்தேன். இருந்தாலும் இப்போ பேசுகிறவங்க ரொம்ப எல்லாமே வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துன்னு சொன்னாங்க. நான் வாழ்த்தெல்லாம் வரல. நான் வந்து எனக்கு வாழ வைக்க தான் தெரியுமே தவிர வாழ்த்த தெரியாது. எப்படின்னா இதில் என்னென்ன தகராறு வரப்போதோ தெரில. தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளர் நான். இந்த பக்கமும் திட்டு வாங்கணும், அந்த பக்கமும் திட்டு வாங்கணும். இன்னும் ஒரு செக்கு அப்படியே கிடக்குது, யாரும் வாங்க மாட்டுறாங்க. ப்ரொடியூசர் ஒரு செக்கு இருக்குது சங்கத்திலே. இது மாதிரி எத்தனை செக்கு வாவசி செக்காகுதோ சுற்றி சுற்றி வீட்டுக்கும் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? நான் உண்மையிலே இப்படி இருந்தால் சரத் சார்கிட்ட சொல்லியிருப்பேன். யார் சொன்னாங்க, ரொம்ப நேக்காக அது பண்ணிட்டாங்க, சிக்கனமாக பண்ணிட்டாங்க. 4 இந்த ப்ரொடியூசரை பற்றி இந்த 4 படம் ஒரே நேரத்தில் பண்ணிட்டாங்கன்னு. இது சிக்கனம் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாம் நல்லா ஓடணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தாதீங்க சரத். இனிமேல் இந்த கேசட் வெளியீட்டுலாம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா இதை பண்ணால் எவனாவது ஒரு மயிராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது என் கதைன்னு. மக்கள் பூஜை போடும்போது தெரியாதாடா உன் கதைன்னு? மயிராண்டி முடிவில் தான் தெரியுமா? நான் பேசும்போது மயிராண்டின்னு கெட்டவத்தை பேசிட்டாரா? டே என் மூச்சே அதுரா. சிங்கம் கர்ஜிக்காமல் எப்படிடா இருக்கும்? உடனே ஒரு இதை பேசிட்டார். நான் போலீஸுக்கு போகிறது போடா, பார்க்காத போலீஸோ பார்க்காத ஜெயிலா? என்னடா இது? எதுக்காக இதை சொல்கிறேன்னா வயிறு எறியுதுங்க. ஏற்கனவே இப்போ பக்கத்தில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் இருந்தார், அவர் போயிட்டார். இப்போ அருள்பதிண்ணா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எப்படி 2.5 கோடியில் படம் எடுத்தால் தப்பிக்குப்பாண்ணே? 2.5 கோடியில்னா புதுமுகமா? ஆமாம். அப்படின்னா 1 கோடி விளம்பரம் பண்ணணும், 3.5 கோடி, ஒரு 1 கோடி வரும் உங்களுக்கு. அப்பாடா 1 கோடி வருமா? மீதி 2.5 கோடி அவுட்டுன்னு அப்போவே சொல்கிறாரு எனக்கு. அப்போ நான் கேட்டேன், தனுஷ் சார் படம்லாம் பெருசாக தானே செலவாகும்? ஆமாம். பெரிய விளம்பரம் பண்ணணும். ஆமாம்.
எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரேடுக்கும் விளம்பரம்லாம் உட்காந்து நம்ம தாலி அடை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறதுனா சென வந்துருக்குறா வெளியே. போயிட்டு கோர்ட்டில் எப்படிடா நான் 5 கோடி கட்ட முடியும்? கோர்ட்டில் நான் எப்படி 5 கோடி கட்ட முடியும் கேட்குறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நான் சினிமா ஆளுங்களாம் ஒன்றா சேர்ந்து போய் சீஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும். அவர் கையில் விழுந்து, சார் இப்படி 5 கோடி இன்னைக்கு கட்டுனா எப்படி? அது ஒரு வாரத்தில் கலெக்ஷன் ஆகிறதே தாலி வந்து போகுது. எங்கேருந்து 5 கோடி போய் கட்டுறது? அப்புறம் சரி போனோம் அப்படின்னு அவர் பாவம் நல்ல மனுஷன் நீதிபதி 3 கோடி கட்டுன்னு சொன்னாராம் முதல்ல. நான் தான் சொல்கிறேன், இப்போ இனிமேல் படம் எடுக்கிறதா இருந்தால் வீட்டு பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு மாதிரி என் கதைன்னு சொல்லுவான், அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்புறம் வருதா இல்லையா வருதா என்னடா இது கதையெல்லாம் அப்படி தான். ஜேம்ஸ் பாண்ட் கதையை திருட முடியாது சனியை. ஆனால் அது வேறு ரூபத்தில் திருடி ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் பேர் வாங்கிட்டு போயிட்டாரா. அவர் மேலே யாரா கேஸ் போட்டீங்க? கைத்தறிச்சல பேசினா கைத்தட்டெல்லாம் இருக்கு பாரு. அப்பா ரவிக்குமார்லாம் செத்து போயிட்டான் மனுஷன். எங்க 5000 பேர் டெய்லி மேய்க்கிறது, 5000 மனுஷால் நடிக்கிறான். ஏய் அங்க போ, ஏய் இங்க போ. இவர் தமிழ் டைரக்டர், அங்க போனா கன்னடத்துல பேசுறான் அவன் பூரா. அவங்கிட்ட போய் இவரு ஏய் கன்னடத்துல என்ன படமயிர் அப்படின்னு திட்டாரு. அவனுக்கு அந்த 7 புரிஞ்சு போய் ஓகே ஓகே சார் சொல்றான். மற்ற 2 ஐட்டமும் புரியல அவனுக்கு. அவர்கிட்ட ரஜினி சார்லாம் கோவில்களில் ஷூட்டிங் எடுக்கிறோம் சத்தியம் பண்ணிட்டு உள்ளே விட்டார் இவரை ரவிக்குமார். எனக்கு கெட்டவத்தெல்லாம் பேசக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் இருக்கலாமான்னு கேட்டேன். ஏன்பான்னு கேட்டேன். இல்லை சார் நான் வந்து மூச்சு விட்டுறது அப்படி தான் சார் விடுறாங்க சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் அவர்கிட்டையும். அதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 5 படம் அப்படி பார்த்தாலே இல்லை, பாம்பு சட்டைன்னு போட்டிருக்காங்க. அந்த ஹீரோ இருக்கார், அவருக்கு செல்வமணி ஐடியா சொன்னார். 10 வருஷம் சின்ன ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கு மட்டும் நடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க. ஆகவே முடியாது. அப்போ எப்படியா காசு சேர்த்து வீடு வாங்குறது? வேறு இருக்கும்போது சம்பாரிச்சாதான் உண்டு. 6வது நாள் காணா போயிடுறோம். நம்ம வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணால் ஓடுமா, திங்கக்கிழமை ஓடாதான். என்னங்கடா கதை இது? சினிமா போஸ்டர் அடிக்கிறவங்ககிட்ட போய் 100 நாள் ஆடுறான்னா 100க்கு எவ்வளோ சைபர் சார்ன்னு கேட்குறான். இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். உனக்கு அந்த அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீ கேட்காதா பாபி, நீ நல்லா சம்பாரிச்சுக்க, மரியாதை கொடு, ஆனால் சம்பாரிச்சுக்க, எல்லாருக்கும் மரியாதை கொடு, பழைய ஆளுங்கெல்லாம் பார்த்து வச்சுக்க, என்னெல்லாம் பார்த்து வச்சுக்க. அதுக்காக சொல்கிறேன் நான். ரவிக்குமார் பட்ட கஷ்டத்தை பார்த்தா சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி டேம் மேலே ஏறுறது, கீழே வர்றது, ஐயோ 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 சாமி, அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டைரக்டர் சின்ன பையன் மாதிரி பம்பரை மாதிரி சுற்றி எடுத்தார். உடனே இங்கே அடம் நீ இப்போ உட்காந்துட்டு பேசுறியாடா பரதேசி நாய. ஏண்டா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு டேமில் ஏறியும் இறங்கியும் அந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் இருந்தாலே, சென்டர் ஆஃப் ஆக்சஸ் எல்லா ஹீரோவுமே சொல்கிறேன். படத்துக்கு அந்த ஹீரோ டேட்டு கொடுத்ததுனால எங்களுக்கெல்லாம் வேலை. அப்படிப்பட்ட இடத்த இப்போ போய் ஒருத்தவன் அப்படியே பரவாயில்ல கொஞ்சம் நீளமாக இருக்கு. எது நீளமாக இருக்கு அப்படி கேட்க தோணுதா இல்லையா? அவ்வளோ வயிறு எறியுது எனக்கு சத்தியமாக சொல்ல. எவ்வளோ பெரிய படம். இந்த பாம்பு சட்டை, இந்த இது என்ன மாயம்லாம் நம்ம குடும்பம் அந்த பிள்ளை அந்த ஹீரோவை போட்டிருக்குன்னா நடிகர் தளத்தினுடைய பேரன்னா எம்ஆர் ராதாவுடைய பேரை மாதிரி தான் அது. நம்ம அப்படி கணக்கு தான் இதெல்லாம். அதான் நம்ம குடும்பம் தான். ஆனால் போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் டைரக்ஷனு என்னெல்லாம் கூப்பிட மாட்டான் அந்த ஆள். இல்லை இல்லை நான் ஏதாவது பேசிடணும்னு சொல்லி கூட மாட்டேன். ஏன்னா அவங்க அப்பாவெல்லாம் நல்லா தெரியும், புள்ளின்னு தெரியும், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாப்பில்ல. என் தங்கச்சி பசங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு விஜய். இல்லை விஜய், ஆமாம், அதனால தான் கூப்பிட மாட்டேறான். ரொம்ப தெரிஞ்சு போச்சு இல்லை, பர்சனலாக கொஞ்சம் தெரியும் என்ன. அதனால் வேணாண்டா ஓம்பு வேறு வாய வச்சுட்டு சண்டை மாறுதம்லாம் வந்து சரத் சாரை பற்றி சார்லி கதை சொன்னார். நியூ காலேஜில் எப்படியாச்சு அது பெரிய போராட்டத்துக்காக அந்த மனிதன் சட்டையை கட்டி பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னார். நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைவன், ஊர்வலத்தில் தலைவன் நான். நாங்கள் 2 பேரும் பேசணும். என்னை விட ஒரு ஜூனியரு காலேஜில்.
எனக்கு வயசு இப்போ 61, அவருக்கு வந்து 23 இருக்குமா வயசு? இப்போ 25, 2 வருஷம் அதிகமாகிடுச்சு. அதுக்குள்ள இவர் இப்படியே விட்டா தாய் கருவிலே பூந்துருவார். இவர் அவ்வளோ மோசமான ஆளு. இந்த சண்டை மரத்தில் இந்த வேஷம் பண்ணுறாரு பாருங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த தலைப்பா கட்டியே தான் இருக்கணும்னு சொன்னது நான். ஏன்னா நான் சொன்னேன் ஸ்டைலிஷாக இருக்கார் ஆள். அவர் அந்த சூட் ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு ஷூட்டிங் இப்போ, சூட் என்ன ஸ்டைல் அப்படியோ முதல்ல பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் தான் விட்டாரியா அதெல்லாம். அவர் என்ன அழகாக சுட்டை பிடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இல்லை என்னெல்லாம் கேட்டாங்க ஃபைட்டுக்கெலாம். நான் சொன்னேன் சார் அதுக்கெலாம் நான் வரல, இது வரைக்கும் பண்ணுவேன், இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க, இதுக்கெல்லாம் சம்பளம் தராதீங்க, இதை மட்டும் கொடுங்க, சம்பளம் வாங்கிட்டு போகிறேன், செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான் என்னால் முடியும். நான் கூட இந்த பரத் இருக்குது, நேபாளி படம் பார்த்துட்டு எத்தனை வாட்டி பாராட்டி பேசுகிறேன். பரத் வருது, அப்படி வருது, சும்முன்னு வருது. நமக்கு இதெல்லாம் செய்கிறதுலாம் முடியாது, ஏன்னா கண்ட இடத்துல அறுத்து விட்டாங்க நம்மளை. பைபாஸு அது இது சனியை எல்லாம் வந்துருச்சு. அது சரி, கொஞ்சம் நெஞ்சம் தப்பு பண்ணியிருந்தா தானே. நான் தனுஷார்கிட்ட அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், ஏதோ ஒரு சின்ன தகராறுக்காக பேசினார். நமக்கு அப்படி தானே கூப்பிடுவாங்க, தொழிலில் விட்டுருவாங்க, பஞ்சாயத்து கூப்பிடு. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஆகிட்டேன், நாட்டாம மாதிரி ஆகிட்டேன். நான் தனுஷ் சார் ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் சொன்னேன், தனுஷ்மா நான் பார்த்தேன், ஏன்னா குழந்தையில நான் பார்த்த பிள்ளை தானே தனுஷ். அப்புறம் தனுஷ் சொன்னேன், ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. ஏப்பா நீ ஏப்பா கூப்பிட மாட்டேற குட்டி படத்துக்கு பிறகு? குட்டியில் நான் ஒருவேளை நல்லா நடிக்கலையோன்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் இப்போ நீங்கள் நடிக்க மாட்டீங்களோன்னு நினச்சியோ, நடிப்பு தான் நமக்கு. என் வீட்டில் சிமெண்ட் செங்கல்லேருந்து நடிப்பு மட்டும்தானே ஒழிய வேறு தொழிலே தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், உடனே வந்துடுறேன். எத்தனை வாட்டி ஊன்னு முக்கி முக்கி இப்போ கூட போய் முக்கிட்டு வந்தேன். தம்பி நான் அது இப்போ பெரிய நடிகன் ஆயிடுச்சு இல்லை, அப்படி செஞ்சேன். என்ன நினச்சிருச்சு, இவனை விட்டா இவன் வேறு ஏதாவது சொல்லுவான் போல. அதனால் அவர் சொன்ன வார்த்தையை டெஃபினட்டாக அவர் மாறி மாறி சொல்ல மாட்டார். ஏன்னா படம் பேரும் மாறி தானே, அவர் நல்லா கரெக்டாக இருப்பார்னு எதிர்பார்க்குறேன். படம் நல்லா வரும். ஏன்னா அவர் ஆடு காலத்துலலாம் நான் பார்த்துட்டு அசந்துட்டேன். ஆஸ் அ கேரக்டர் ஹி வாஸ் லிவிங் இன் த கேரக்டர். ஆடு காலத்துலலாம் நான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்த இன்னொரு இலங்கை நண்பருக்கு. அதனால் அப்போ அவருக்கு என் நேரமே அப்படி, அவருக்கு அவார்டு கிடச்சிருச்சு, நம்மளை விட்டாங்க, என்னதை செய்யுது. அப்புறம் எல்லாம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பாம்பு சட்டையெல்லாம் மனோபாலா எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நல்லபடியாக எடுத்து அவர் அது போடுறாருன்னு பார்த்தா இப்போ தான் நடிகர் சங்கத்தில் ரிசைன் பண்ணிட்டார் வேறு கோச்சிக்கிட்டு. அப்போ போட மாட்டாரான்னு தீர்மானத்தில் வந்துட்டேன். ஆக இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த படம்லாம் நல்லா வெற்றி அடைஞ்சு நல்லா ஓடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து இதை பெருசாக விளம்பரம்லாம் பண்ணாமல் டக் டக் எவ்வளோனாவது ஒருத்தன் இருப்பான் இந்த கூட்டத்தில். பாம்பு சட்டை கதையை நல்லவேளை டைரக்டர் ஒரு லைனில் சொன்னார். முழுசாக சொன்னார்னு 10 சிஸ்டம் ஆகிடுச்சு. முழுசாக சொன்னார்னா ஒருத்தன் ஏஞ்சிடுவான், ரெடியாக போயிடுவான். அது என்னுடைய கதை தான். அது யார் கேட்குறா உங்கள் கதையா? எந்த காலத்தடா சொல்லியிருக்கீங்க கதையை? கஷ்டப்பட்டு உருவாக்கின மனுஷங்களை போய் தொந்தரவு பண்ணி சிரமம் பண்ணி புழிஞ்சு சாபத்தை வாங்கிக்காதீங்கடா நாட்டில். எம்ஜிஆர் காலத்தில் இப்படி கிடையாதுடா. புரட்சித் தலைவர் காலத்தில் செஞ்சுருந்தேன்னா மௌனை கரெக்டாக இருந்திருக்கும். நடிகர் திலகம் காலத்தில் செய்யலையடா நீங்கள். அப்போல்லாம் படங்கள் அழகாக வந்தது. எவ்வளவும் சொல்லலை பாவம் மன்னிப்பியாங்கதுன்னு மௌனை முடிஞ்சிருங்க. அதை இது ஒன்று சொன்னோம்னா ராதாரவி கொலை மிரட்டல் கொடுத்தேன். என்ன ஊரோ நாசமாக போகிற ஊர். எது சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே இந்த கதையை சொல்லுவேன், சொல்கிறேன் திருப்பி. ஒருத்தன் ஹோட்டலில் ரூம் எடுக்க ஒரு ஆள் வந்தான். 100 ரூபா கொடுத்தா தான் ரூமை போய் பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஹோட்டலில். மேனேஜர்கிட்ட 100 ரூபா கொடுத்தா ரூமை பார்க்க போயிட்டான். மேனேஜர் ஒன்று இந்த 100 ரூபா எடுத்துகிட்டு ஓடனான் திடுன்னு. எங்கன்னா ஆட்டுக்கறி கொடுக்குறான் பாரு, சப்ளை பண்ணுறான் பாரு, அவங்ககிட்ட யோ நீ நேற்று ஆட்டுக்கறி கொடுக்கும்போது 100 ரூபா பேலன்ஸ் இந்தா, இன்னும் 100 ரூபா கொடுத்துட்டு ஓடி வந்துட்டான். கடந்து இருந்துருச்சு. அவன் நேராக ஓடி போய் என்ன செஞ்சான், தீனி கொடுக்குறான் பாரு ஆட்டுக்கு, அவங்ககிட்ட போய் நீ தீனி கொடுக்கும்போது நேற்று 100 ரூபா கடன் இந்தா, 100 ரூபா கழிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவன் ஓடி வந்துட்டான். இந்த தீனிக்கு ஓனர் என்ன செஞ்சான், 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு தாசி வீட்டுக்கு போனான். தாசி வீட்டுக்கு போய் நேற்று நான் அவனோட இருந்தேன்ல ஒரு 100 ரூபாய் கொடுக்கல, இந்தா கொடுத்துட்டு வந்துட்டான். இந்த தாசி இந்த ஹோட்டலுக்கு ஓடி வந்தா, நேற்று நைட் நான் ரூம் போட்டேன் பாரு, அதில் 100 ரூபா கொடுக்கல, இந்தா 100 ரூபாய் கொடுத்த உடனே மேலேருந்து ரூம் பார்த்தவன் வந்தான். ஏன்னா ரூம் பிடிக்கலப்பான்னு 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டான்.
ஆக எல்லாருடைய கடனும் தீர்ந்தது, ஆனால் கையில் காசு இல்லைடா எவன் கையிலையும். இதுதான் இன்னைக்கு சினிமா. சினிமா வாழ வேண்டும், சினிமா வாழ்ந்தால்தான் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி பப்ளிக் தயவுசெய்து தேட்டரில் போய் படம் பார், திருட்டு வீடியோ போட்டு பார்க்காத, தப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னா, உன் பொண்டாட்டிலாம் பதிவிரதையாக இருக்கணும், அப்போ தான் பெருமை உனக்கு. அதே மாதிரி நீ தேட்டரில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு பெருமை, பதிவிரதையாக நாங்கள் இருக்க முடியும். அதனால் சொல்கிறேன், சாபத்தை வாங்கிக்காத எங்ககிட்டேருந்து. மேஜிக் ஃப்ரேம்ஸ் என்னோட குடும்பம். சண்டமாருதம், மாரி, இது என்ன மாயம், பாம்பு சட்டை மட்டும் இல்லாமல் மேஜிக் ஃப்ரேம்ஸ் பண்ணுற எல்லா படங்களுமே வெற்றி படங்களாகவே அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் லிஸ்டன், சரத் சார், ராதிகா மேமும் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்காகவும் அவ்வளோ மெனக்கெடுதல் இருக்குது. கண்டிப்பாக எல்லா படங்களுமே வெற்றி அடையும். சரத் சார், நீங்கள் எப்போவுமே வயசை பற்றி பேசும்போது எங்களெல்லாம் விட சின்னவராக காமிச்சிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவீங்க. பட் இனிமேல் நீங்கள் ட்ரையே பண்ண வேணாம். யூ எஃபர்ட்லெஸ்லி லுக் ஸோ யங் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற எல்லா படங்கள் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு விழா. 4 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெறணும், அதுக்கு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். வாழ்வோம், வெல்வோம். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சண்டமாருதம், வெங்கடேஷ் சார், சரத் சார் பண்ணுற 4வது படம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். லிஸ்டின்ட்டு எப்படியாவது ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு 1 மாதம் பேச வேண்டியது இருக்குது. இது 3வது டைம் மீட்டிங் போயிட்டுருக்குது. இது ஒரு 15 நாள் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். Manobala sir, thank you so much for giving me such an opportunity, and I thanks my director. Anyway, that team I meet பண்ணோம், எனக்கு தெரியாது. And Magic Frames, Sharad sir and Liston sir, thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. முதல்ல சரத் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதுதான் எனக்கு, என்னுடைய சேம் பிளட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்கே விஜய் இருக்காரு, தனுஷ் சாரோட சம்மந்தப்பட்ட கம்பெனிலேருந்து 2-3 பேர் இருக்காங்க. அதனால் அதை சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், அங்கெல்லாம் போய் நடிக்க, திரும்பி வாங்க. இந்த லிஸ்டின் மாதிரி ஆளுங்களை கூட்டி வராங்க. தாங்க முடியல. நேற்றுக்கு ஒரு நாள் பேசுறதுக்கு 3 படம் டப்பிங் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி இந்த ஆளை கண்டுபிடிச்சிங்க, எப்படின்னு எனக்கு புரியல. அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, காதலியே கர்ப்பத்தை உண்டு பண்ணுற ஒரு ஆள் அவர். அவரை பற்றி பெருமையாக தான் சொல்லணும். ஆனால் எப்படியோ காரியத்தை சாதிச்சிடறாங்க. சேம் பிளட் தனுஷ் அண்ட் விஜய் பாருங்க, அப்படியே வெக்கி தரக்குங்க. எவ்வளோ பேரோட ரியாக்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. தேங்க்யூ லிஸ்டின். இவங்களோட இந்த மேஜிக் ஃப்ரேம்ஸோடையும் சரத் சாரோடையும் நான் மீண்டும் அடுத்த என்னுடைய 2வது படத்தை தயாரிக்கிறதுல மிக பெருமை அடைகிறேன். முக்கியமாக இதில் வந்து பாபி சினிமா என்ன லீட் ரோல் பண்ணுறாரு. இந்த கதை நிறைய பேருக்கு சொல்லப்பட்டதுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பிறகு தான் எடுக்கிறேன். ஸோ glad to be here. உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And thank you so much Venkatesh sir to give me the opportunity to act in this movie. And Sharad sir, our young handsome hero, he is a very good human being. ஸோ அவங்க கூட எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் லிஸ்டின் ஸ்டீஃபன், தேங்க்யூ ஸோ மச். இந்த சண்டமாருதம் படம் துவங்கும் பொழுது முதல் முறையாக சரத்குமார் சார்ட்டு வந்து எனக்கு கால் வந்தது. இந்த படம் நாங்கள் ஒரு படம் சொந்தமாக தயாரிக்கிறோம், அதில் நான் டியூவல் ரோல் பண்ணுறேன், இது மியூசிக் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் ஜேம்ஸ்னோன்னு. இவருடைய படம் ரொம்ப நாள் கழிச்சு வருது, நிச்சயமாக நல்ல முயற்சி எடுத்து ஒரு ரீலோடட் மூவியாக வர்றதுனால நல்ல எஃபர்ட் எடுப்பாங்க, நமக்கும் நல்ல சவால் இருக்கும்னு நினச்சி நானும் சந்தோஷமாக பண்ணுறேன் சார். அப்புறம் தான் டைரக்டர் வந்து யாருன்னு சொன்னாங்க, வெங்கடேஷ் சார்னு சொன்னானே தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. ஏன்னா நான் இவருடைய படத்துக்கெல்லாம் இசையமைப்பேன்னு நினைக்கவே இல்லை. அது எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா, அவரோடது வந்து அந்த தூள் பறக்கிற அடிதடி கரம் மசாலா, எனக்கு அது ஒத்து வருமான்ற சந்தேகம் எல்லா காலத்துலையுமே உண்டு. நான் வந்து தியேட்டரில் அவருடைய படங்களை பார்க்கும்போது இன்னொருத்தரோட படமாக பார்த்து நான் விமர்சித்தது உண்டு, வேடிக்கை பார்த்தது உண்டு. அது நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஜான்ரான்னு சொல்லி நான் அதை தள்ளி வைத்து பார்த்த காலம் உண்டு. வெங்கடேஷ் சார் படம்னா ஐயோ ஒரு படத்துக்கு விவகாரமான பாட்டெல்லாம் கேட்பாரு, இதை திருப்திப்படுத்த முடியுமா, இல்லை நமக்கு அந்த இதுல ஈடுபாட்டோட செய்ய முடியுமான்ற பெரிய சந்தேகம் வந்தது. அவர் அழைத்து கதையை சுருக்கமாக எனக்கு சரத்குமார் சார் வீட்டில் வச்சு சொன்னார். கேட்ட உடனே அதில் ரொம்ப ஒரு பிடிப்பான விஷயம் அதில் இருக்கிறதுன்ற கதையில் அடிப்படை கதையில் நான் உணர்ந்தேன். முதல் முறை கதையை சொல்லி முடித்த பிறகு பாடலுக்கு கம்போசிங் ஆரம்பிக்கிற செஷன்ஸ் வரும்போது ஆறுதலாக ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஆஸ்வாசமாக இருந்தது. அவர் சொன்னார், இது வெங்கடேஷ் பட பாடலாக இருக்க வேண்டாம், ஜேம்ஸ் ஹாசனுடைய பட பாடலாக இருக்கட்டும், உங்கள் பாணியில் உங்களுக்கு பிடித்த மாதிரி இசையமைத்து கொடுங்கன்னார். சார் இது நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்டேன்.
ஆமான்னாரு. ஆமான்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் எடுத்தோடனே கேட்ட பாட்டு ஐட்டம் சாங். ஸோ இந்த படத்தில் பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனத்திற்கும் தயாரிப்பாளர்கள் திரு சரத்குமார், திருமதி ராதிகா சரத்குமார், திரு லிஸ்டின் ஸ்டீஃபன் இவர்களுக்கு என்னுடைய நன்றியும், தன்னுடைய கமர்ஷியல் மசாலா படத்தில் இவனுக்கும் இசையமைக்க முடியும் நம்பி என்னிடம் இந்த பொறுப்பை கொடுத்த இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும் எனது நன்றி. இந்த சண்டை மரத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு 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 உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது நிறைய சொல்லிட்டாங்க. பட் ஆனால் என்னென்னா சார் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க வெங்கடேஷ். அப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி நான் அப்படியே ஓட்டி பார்த்தேன், ஒரு கதை மாதிரி வருது, கேளுங்க அப்படின்னு எனக்கு சொன்னார். அதை கேட்ட உடனே உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா போலீஸ் வச்சு நிறைய படம் வந்திருக்குது. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எப்படியெல்லாம் நெட்வொர்க் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கதைக்கு கண்டிப்பாக ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எந்த கதைக்குமே. அதுவும் ஒரு மாதிரி ஒரு போலீஸ் மிஷன் வச்சு வரக்கூடிய படங்களும் கண்டிப்பாக இருக்கணும். அந்த வில்லன் கேரக்டர் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக நான் எழுத்தாளர் கிரைம் கதை மன்னர் ராஜேஷ்குமார் சார் கூட உட்காந்து அதுக்கு திரைக்கதை பண்ணேன். இந்த திரைக்கதை பண்ணி முடிக்கும்போது இந்த வில்லன் கேரக்டர் பயங்கரமாக வந்துடுச்சு. இந்த படத்தை சார் வில்லனாக நடிக்காமல் வேற ஒரு வில்லன் நடித்திருந்தால் அந்த வில்லன் தான் பேசப்பட்டிருப்போம். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த வில்லன் கேரக்டர் தான் படத்தில் ஹைலைட், இப்போ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் அப்படியே ரொம்ப யோசித்தார், ஏங்க வில்லனா உள்ளே வந்து ஹீரோவாக வந்து இன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் வில்லனா அப்படின்னாரு. இல்லை சார், இந்த கேரக்டர் தான் படத்தில் வில்லன் தான் ஹீரோ வந்து படத்தில் ஹீரோ இருக்கணும்னு இருக்கிறார், அவர் அந்த மிஷன்லாம் பண்ணுறதுக்கு இருக்கிறார். ஆனால் வில்லன் தான் ஹீரோ. ஸோ இது நீங்கள் வில்லனா பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே ஒரு நாள் டைம் கேட்டார். நெக்ஸ்ட் டே போனோம், கெட்டப் எடுத்து பார்ப்போன்னு சொன்னார். அப்புறம் கெட்டப் எடுத்து 4 விதமான கெட்டப் எடுத்து பார்த்து அதில் இந்த கெட்டப் ஓகே பண்ணதுக்கப்புறமா சார் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ஓகே சொன்னார். இப்போ தனுஷ் சார் அனுமதியோடு நான் விஷயம் சொல்லணும் இந்த கதைக்கு. சாரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் சார்ட்ட எனக்கு பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கை. இதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்துருக்கிறேன். எப்படின்னா பகவதி படத்தில் வந்து தம்பி கேரக்டருக்கு வந்து அப்போது அவருக்கு வந்து துள்ளுவதளம் ரிலீஸ் ஆன பீரியடு தான். நான் கூப்பிட்டு கதை சொன்னேன். தனுஷ் சார் கதையை கேட்டாங்க. கேட்டுட்டு சார் நான் வந்து இப்போது ரெயின்போ காலனி பண்ணிகிட்ருக்கேன் சார், அதனால் எனக்கு இந்த கேரக்டர் பண்ணல சார்ன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்பவுமே வளர்ச்சி போடணுமே, அதனால் நான் என்ன சொன்னேன், இல்லை சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஜயகாந்த் சார் கூட நடிச்சு தான் விஜய் சாருக்கு மாஸ் ஹீரோ வந்தாங்க, நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ் ஹீரோ வரும் அப்படின்னு. சார் ரெயின்போ காலனி வந்தாலே நான் மாஸ் வந்துடும் சார் அப்படின்னாரு. ஓகே சார்னு சொல்லிட்டு நான் அவரை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நான் ஜெய்யை புதுமுகம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படி புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால என்ன பண்ணிட்டேன், படத்தில் சில பாடல்கள் சண்டை காட்சிகள் சீன்லாம் குறைச்சிட்டேன் புதுமுகம் பண்ணதால். படம் ரிலீஸ் ஆன உடனே தனுஷ் சார் படம் பார்த்தாலும் தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா தப்பாக வச்சுக்கேன் சார், அவங்களுக்காக நிறைய சீன்லாம் வச்சுருந்தேன். அவர் சொல்லிட்டு போன அந்த கான்ஃபிடென்ட்டு இன்றைக்கி அவர் ப்ரூவ் பண்ணிடுறாரு. அவருடைய அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே தான் சரத் சார். இந்த படம் முழுக்க சரத் சாருடைய தன்னம்பிக்கை. நான் 2ஆம் பட்சம்தான். அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை இந்த கதையில். இந்த படத்தில் வந்துட்டு பெரிய நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஓவியா, மீரானந்தன், ராதரவி சார், இறந்து போன காதல் தண்டபாணி அவர்கள், அப்புறம் அருண் சாகர்னு ஒரு வில்லனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான கதாபாத்திரம் சமுத்திரக்கணி சார் நடிச்சிருக்காரு. இந்த படம் இன்றைக்கு மிக சிறப்பாக வந்ததுக்கு காரணம் என்னுடைய டீம் தான் சொல்லுவேன். என்னுடைய படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் சேர்ந்து ரெடியாக இருக்கிற மற்ற 4 படங்களும் நிச்சயமாக லிஷனுடைய ஃபில்டரில் தான் ரெடியாக இருக்கும். படம் நிச்சயமாக ரொம்ப எல்லா படமே வெற்றி படமாக அமையும். மேடையில் ஆக்சுவலி இந்த ஹோர்டிங்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு படத்தினுடையும் போஸ்டர்ஸ் பார்க்கும்போது தெரியும், எவ்ரி திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஐ எம் ஷுர் தட் எல்லாருக்கும் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு மேக் இட் பிக் இன் திஸ் அண்ட் விஷஸ் டு ஆல். சண்டை மாறுதம் நான் பூஜைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வேறு ஏதோ பிஸியாக இருந்துருப்பார் போல இருக்கு. வெயிட்டாக இருந்தார். ஷூட்டிங் ஆரம்பித்து கொஞ்ச நாள் போயிட்டு 12 கிலோ குறைச்சிட்டார். இந்த வயசில் எவ்வளோ தூரம் ஒரு சின்சியராக, ஹீஸ் ஆல்வேஸ் வெரி ஃபோக்கஸ்ட் மேன். நாங்களாம் ஒரே காலகட்டத்தில் தான் சினிமாவுக்கு வந்தோம். பட் அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் வந்து அப்ரிஷியேட்டபிள். அப்புறம் வெங்கடேஷ் சாரும் வந்து சரத் சாரும் ஆல்ரெடி ஹிட் காம்பினேஷன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் வந்து அது நிறைய படங்கள் வந்து ஹிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு இவ்வளோ நல்ல படங்கள் எடுக்கிறாங்க. தனுஷ், தம்பி தனுஷ்,
அவர் வேலையில்லா பட்டதாரி பார்த்தேன், நிறைய படங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களுடைய காம்பினேஷன், அவருடைய செலெக்ஷன் ஆஃப் தி ஸ்டோரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் ஃபார் யுவர் ஃபிலிம் மாரி. அதுக்கப்புறம் தம்பி விக்ரம்குமார், நான் வந்து சிவாஜி சார் ஃபேனு, அவர் வச்சு தான் நான் சினிமாக்கு வந்தேன். அவர் அப்புறம் பிரபு சாரோட நான் ஃபஸ்ட்டு படம் நினச்சேன், அண்ணன் கூப்பிடுறேன், ரொம்ப என்னால் ரொம்ப உரிமையாக இருப்பாங்க. அவர் பையன் அருமையா நம்பி பார்த்தேன், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்த எக்ஸலன்ட். இந்த படம் எனக்கு வெற்றியாக வரணும். அப்புறம் வந்து நான் நிறைய ஹீரோயின்ஸு படம் பார்த்துருக்கேன், அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன், சில பேர் கிஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஆனால் படம் பார்த்துட்டு ஒரு ஆம்பளை கிஸ் பண்ணா வந்து பாபி சிம்மா ஜிகர்தண்டா பார்த்துட்டு அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு போய் கிஸ் பண்ண, அந்தளவுக்கு இஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் பாபி. இந்த 4 படங்களுமே மாபெரும் வெற்றி பெற வேண்டும். நண்பர் தனுஷ் அவர்களையும் விக்ரம் பிரபு, மனோபாலா எல்லாரையும் நான் வந்து ராடானுக்கு வந்து இணைந்து செயல்படுறதுல வந்து மனமார்ந்த நன்றியும் என்னுடைய பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பலரால் பேசப்படும் லிஸ்டின் அவர்கள் ஆரம்பத்தில் முதல் முறையாக ராடான் நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தினால எனக்கு அதிக பங்கு உண்டு. ஆனால் அப்பவே நான் சொன்னேன், நீங்கள் வந்து சரத் சாரை வந்து அந்த நிறுவனத்தையும் ராதிகாவை நம்பலாம், நிச்சயமாக உனக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும், தொடர்ந்து நீங்கள் படங்கள் பண்ணலான்னு. அதே போல் இன்றைக்கு பார்க்கும்போது எல்லா படத்திலும் லிஸ்டின் பேர் இருக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நான் இயக்குனராக புது பாடல்கள் எடுக்கும்போது வில்லனாக அறிமுகம் செய்யப்பட்ட தம்பி சரத்குமார் இன்று சண்டமாருதத்தில் மீண்டும் வில்லனாக அவதாரம் எடுத்திருக்கிறார். மந்தமாருதம் என்றாலே தென்றலை குறிக்கும், சண்டமாருதம் என்றால் புயல் காற்றை குறிக்கும். ஆகவே 2 வேடங்கள் என்பது முதல் வேடம் தென்றலையும், 2வது வேடம் புயல் காற்றையும் குறிக்க இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்திடவும் எனது நண்பர் தயாரிப்பாளர் மனோபாலாவின் தயாரிப்பில் உருவாகும் பாம்பு சட்டையும் தம்பி ஏஎல் விஜயின் இயக்கத்தில் உருவாகி எனது குடும்பத்து பிள்ளை விக்ரம் பிரபு இன்று அவர் பட உலகிற்கு அடியெடுத்து வைத்து இன்றோடு 2 ஆண்டு நிறைவேறுகின்ற இந்த நாளில் அவர் வாழையடி வாழையாய் வலம் வந்து வெற்றி வாகி சூடிடவும், இது என்ன மாயமும் மாபெரும் வெற்றி அடைந்திடவும், கடையேழு வெள்ளங்களை ஒப்பிட்டால் ஓரி பாரி காரி என்று சொல்வது போல் மாறி மாபெரும் கடையேழு வெள்ளங்கள் போல் வெற்றி வாகை சூடிடவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெங்கடேஷ் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை, ஆனா அவர் முதல்ல பார்க்கும் ஒரு சாக்லேட் பேபி மாதிரி இருப்பாரு. ரொம்ப வேற எந்த இதுவுமே இல்லாம ரொம்ப கூலா இருப்பாரு. ஒரே ஒரு நிகழ்ச்சியில பார்த்தா வெங்கடேஷ் வேற மாதிரி ஒரு கலர் இருப்பாங்க. ஐயோ டெரர்னா அவ்வளவு டெரர். வெங்கடேஷ் கிட்ட இப்படி கூட ஒரு கேரக்டர் இருக்குமா? அது வந்து கரெக்டா அந்த படத்துல வந்து நல்லா பயன்படுத்துறீங்க. அந்த 2 கேரக்டரா வந்து உண்மையா வந்து அந்த கெட்டப்ல வரும்போது கல்நாயக்கில் நான் சஞ்சய் தத்தை பாக்குற மாதிரி இருந்தது. அந்த ஒரு இதோட மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் வந்து அட்வைஸர்ல என்னுடைய டைரக்டர் பார்க்க சொல்ல விரும்புறேன், கடைசி வரைக்கும் வில்லனாவே இருக்கணும், அவன் ஸ்வீட் வில்லனா இருக்கக்கூடாது. அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு காமன் வில்லன் அடிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அது ஜனங்க பார்த்து பிடிச்சி போயிட்டாங்க. ஏன்னா ஹீரோஸ் பண்ண கப்பர் சிங்குக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சு அவர் நல்லா காமிச்சு அந்த படம் ஓடி இருக்குமா பாருங்க. கேரக்டர் எல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டா, ஹீரோஸ் கூட ஒத்துக்கிட்டா அதை வில்லனாவே இருந்துதான் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த டெரர் கிரியேட் பண்ணணும். பரியப்பாளர் மயிலாம்பரி கடைசி வரைக்கும் வந்து மாறாம இருந்தது அந்த படத்தோட வெற்றி. அது போல சண்டை மாதிரி முடிக்காம இருந்தீங்கன்னா, இது போல ஏதாவது இருந்தா தயவு செய்து அதை வந்து படத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். அப்புறம் இந்த பாம்பு சட்டை ஹீரோ காட்டீங்களா, உண்மையா பாபி நீங்க வந்து சின்ன தயாரிப்பாளருக்கும் புதுமுக இயக்குநருக்கும் பக்கத்துல இருந்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல நீங்க இல்லாத தமிழ் சினிமா இருக்காது. ஒரு நடிகரை பார்த்து பழைய ரஜினிகாந்தை பாக்குற மாதிரி இருந்தது. அந்த டெரர் அந்த இது வந்து மிக பிரம்மாண்டமா இருந்தது. சண்டமாரதம் படத்தினுடைய பாடல்களை பட தொகுப்பை பார்த்தோம். மிக சிறப்பாக இயக்குனர் வெங்கடேஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள். அவர் பல படங்களை வெற்றி படங்களை தந்தவர். தம்பி சரத்குமார் அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார். கதாநாயகன் வில்லன் என்ற 2 பாத்திரங்கள், அது இவருக்கு கைவந்த கலை. ஒரு இளமையான நடிகர் இன்றைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னா அது தம்பி சரத்குமார் அவர்கள் தான். அதே நேரத்தில் இப்போ வந்து மாரி படத்தை பாலாஜி மோகன்
தம்பி தனுஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருக்க இந்த படம் அது சொல்ல வேணாம். ஆரம்பத்திலேருந்து எனக்கு தம்பி தனுஷ் நல்லா தெரியும். உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என்று சொல்லி இன்றைக்கு உயர்ந்த இடத்திலே வளர்ந்து போய்கொண்டிருந்தாலும் அந்த தன்மையோடும் பக்குவத்தோடும் நடந்து கொண்டிருக்கின்றார். அதுதான் ஒரு மனிதனுக்கு தேவை. அவன்தான் நிரந்தரமாக இருக்க முடியும். அதே மாதிரி தம்பி விக்ரம் பிரபு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கதாநாயகன். வருகின்ற படங்கள் படத்துக்கு படம் சிறப்பாக இருக்கிறது. இன்னும் நிறைய படங்கள் செய்து தாத்தாவை போல பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த சண்டமாருதம் அப்படிங்கிற படம் ரியாலிட்டியில் பார்த்த ஒரு பாத்திரம். அதை சரத் சார் நேரேட் பண்ணதுனால இந்த படத்துடைய கதை இப்படி அமைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய தடவை நிறைய சமயங்களில் ரியாலிட்டியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ப முடியாதா இருக்கும். அப்படியா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சம்பவத்திற்குரிய உதாரணம், அந்த சம்பவத்திற்குரிய சாட்சிகள் இந்த அரங்கத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் நிறைய பேருக்கு தெரியாததுனாலையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் இப்போ போலவே எப்பவும் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ போலவே அப்பவும் பஸ்ஸை கொளுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ போலவே பஸ் டே அப்படின்னு சொல்லி நடத்தி கண்ணாடி ஜன்னல் எல்லாத்தையும் உடைச்சி பஸ்ஸை உருக்குலைச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தீய சக்திகள் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. அப்போ ஒரு கல்லூரியில் பஸ் டே கொண்டாடும் பொழுது மாணவர்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பஸ் எல்லாம் உடைச்சி பஸ் மேலே கல்லை விடுவோம் அப்படின்னு சொல்லி பஸ் மேலே கல்லை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே நடந்த சம்பவம். மவுண்ட் ரோடில் ஆனந்த் தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் அந்த பஸ் வருகின்ற பொழுது நியூ காலேஜில் படித்த ஒரு கல்லூரி மாணவர், தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரு சிலர் செய்கிறதுனால எல்லா மாணவர் உலகத்திற்கே கெட்ட பேர் வருது, யாராவது கொஞ்சம் சொன்னா கேளுங்க தடுத்து நிறுத்துவோம், நமக்குள்ள ஒற்றுமை வேணும் அப்படின்லாம் குரல் கொடுத்து பார்த்தார். அந்த மாணவருடைய குரல் எடுபடலை. என்ன பண்ணார்னா அந்த மாணவர் தன்னுடைய சட்டையெல்லாம் கலட்டிட்டு பஸ் மேலே ஏறி நின்று பேர்பாடியோட அப்படி நின்னார். யாருமே பஸ் மேல கல்ல போடல, நிறுத்திட்டாங்க. என்னையா நம்ம பஸ் மேல போட்டு அவர் மேல போடியா வேண்டாயா அப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. ஆக ஒரு பொது சொத்தை, மக்களுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த மாணவருடைய பெயர் வேறு யாரும் அல்ல, திரு சரத்குமார். இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நடத்துவதற்கு கட்ஸ் மட்டும் பத்தாது, தன்னைத்தானே முன் வந்து கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுடைய நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமாரிடம் இருக்கிறது. அந்த கட்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க யங்ஸ்டர்ஸ் படம், இது இந்த கிளாஸ் ஆன படம், இது ரொமான்ஸ் படம் அப்படிலாம் பாகுபாடு இல்லாமல் எல்லா படமும் சினிமா தான், எல்லா படமும் தமிழ் சினிமா தான்ங்கிற ஒரு பரந்த ஒரு பெருந்தன்மையான ஒரு தன்மை தான் இந்த 4 படங்களுடைய தொகுப்பு. நான் அந்த ஏஎல் விஜய் சார் கூட இது என்ன மாயம் படத்துல ஒர்க் பண்றத மிகப்பெரிய சந்தோஷமான உணர்வை கருதுறேன். ஒரு சின்ன தகவலுக்காக சொல்றேன், இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் 567 படம் ஆக்ட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இத்தனை படங்கள்ல ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கிடைக்காத ஒரு பிரமாதமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஏஎல் விஜய் சார் கூட கேமராமேன் நிரவ் ஷா அவர்களோட அந்த டீம்ல ஒர்க் பண்ணுகின்ற பொழுது, விக்ரம் பிரபுன்னு ஒரு யங் ஹீரோ கூட ஒர்க் பண்ணுகின்ற பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ற சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேசுறது இல்லை. சண்டமாருதம் பார்த்தோம். அருமையான ஒரு படத்தை பார்த்த ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் வெங்கடேஷ் என்னுடைய இனிய நண்பர், என் மேலே தனி பிரியம் உள்ளவர். அதனால் அவரும் இந்த படத்தில் சேம்ஸ் வசந்தன், என் படத்துக்கு கூட அவர் மியூசிக் போட்டிருக்காரு நினைக்கிறேன், நான் நடித்த படத்துக்கு. அதனால் எல்லாம் எனக்கு தெரிந்த நண்பர்கள். அந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அதே மாதிரி அடுத்து பாலாஜி பவன், தனுஷு நடிக்கிற படம். பாலாஜி பவன் எங்கள் குடும்ப நண்பர், தனுஷும் குடும்ப நண்பர். அதனால் அந்த படமும் பெரிய வெற்றி பெற்ற எனக்கு மிக சந்தோஷம். I want to wish all the 4 teams rocking success. Thank you so much for inviting me. It was a pleasure being here. And எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். Thank you.
എന്നെ പൊறுத்த வரைக்கும் ഞാൻ മലയാളത്തിൽ 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. மலையாளம் படம் எடுக்கணும்னு மட்டும்தான் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் சாரை மீட் பண்ணியதுக்கப்புறம் தான் இங்கே சென்னையில் வந்து ஒரே படம் சேர்ந்து பண்ணலாம்னு கேட்டு தான் சென்னையில் ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ணியது. அந்த படத்தோட பேனர் அந்த ஐ பிக்சர்ஸும் மேஜிக் ஃப்ரேம்ஸும் சேர்ந்ததா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு படத்துக்கு அப்புறம் நிறைய படம் சேர்ந்து பண்ணலாம் அந்த ஐடியாவில் தான் இப்போ எல்லா படமும் மேஜிக் ஃப்ரேம்ஸ் அந்த கம்பெனியில் வந்தது. ஒரு விஷயம் கூட நம்ம செலக்ட் பண்ண டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சண்டமாரதம் சரத் சாருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், அந்த ஹோல் டீமுக்கும். அண்ட் இது என்ன மாயம், விஜய் சார், நீரவ் சார், ஜிவி சார், விக்ரம், ஹோல் டீம். இட்ஸ் a very nice team. ஷூட் நடந்துட்டுருக்கு. I'm so excited and best wishes to Mari team as well. மேற்கொண்டு படத்தை பற்றி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. பணம் சம்மந்தப்பட்ட படம் இது. பணத்தை பற்றிய ஒரு கதை. மனிதர்கள் பல சந்தர்ப்பங்களில் பணத்துக்காக தங்களுடைய சுயநலத்தை பாம்பு சட்டையை கழட்டி போடுற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக அந்த தலைப்பு. நான் வந்து பேசிக்கலி கன்னடத்தில் ஆர்ட் டைரக்டர், பட் பேசிக்கலி ஐம் a theatre person, actor also. Really thanks sir for this opportunity. Especially it's a very good role. Thanks to Mr. Venkatesh also, he guided me a lot. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் இது. ரியலி வெரி குட். சரத் சார் வந்து நாங்களும் வந்து ஒரு ஃபிலிம், நான் ஒரு ஹோம் மினிஸ்டர் ரோல் பண்ணேன். அந்த ஒரு சீன் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணணும்னா ஒரு கால் பண்ணார். ரியலி தேங்க்யூ வெரி மச் சார். ரியலி தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். நான் தான் கொஞ்சம் கலந்து போயிட்டேன் தவிர அவர் அதே இளங்கோட தான் இருக்கார். வெறும் ஹீரோ மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தயாரிப்பாளரும் அவர் உருவாக்கியிருக்காரு. நிறைய நல்ல நல்ல படம் இருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக ஸ்டீஃபன் லிஸ்டின் இருக்கார். ஒரு நல்ல திறமையான ஒரு புத்திசாலியான ஒரு ப்ரொடியூசரு. ஸோ இவர் எடுக்கும் இந்த 4 படங்கள் பற்றி அத்தனை இயக்குநர்களோ, அத்தனை டைரக்டர்களோ, அந்த நடிகர்களோ அதை பற்றி பேசினார்கள். அத்தனை படங்களும் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.